ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சிறுகடி காசி சீரியல். இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மீனா முத்துவோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாங்க, இவர் உங்களோட ஃப்ரெண்டு தான், அதுக்காக தொழிலுன்னு வரும்போது நீங்க வேற எந்த கெட்ட பழக்கமும் வச்சுக்க கூடாது, நீங்க அதுல கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு. தங்கச்சி ரொம்ப கராரா இருக்கிறாங்க அப்படின்னு முத்துவோட ஃப்ரெண்டு சொல்றாரு முத்துட்ட. காரோட ஓனரே அவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. இதுக்கிடையில முத்துவோட ஃப்ரெண்டு முத்துவை ரொம்ப பாராட்டி பேசுறாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா, சீக்கிரமாவே நீ ஒரு 200 கார் வாங்கி பெரிய தொழிலதிபர் ஆயிருவ அப்படின்னு சொல்றாரு. நான்லாம் எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், இவெல்லாம் எப்படி ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதை கேட்ட மீனாவுக்கு கோபம் வந்துருது. உண்மையா உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா தொழிலதிபர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஒரு நாள் இவர் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல வராங்க மீனா. முத்து மீனாட்ட சொல்றாரு, ஏற்கனவே 2 சவால் பெண்டிங்ல இருக்கு, நீ பாட்டுக்கு புதுசா எதுவும் சவால்லாம் விட்டுறாத மீனா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கண்டிப்பா இவர் 200 கார் வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. பொம்மை கார் தான் வாங்குவான் அப்படின்னு கிண்டலா பேசுறாங்க விஜயா. அண்ணாமலை வழக்கம் போல விஜயாவுக்கு அட்வைஸ் பண்றாரு, உன்னோட பிள்ளைங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பாரு, ஏன் இப்படி பிரிச்சு பாக்குற அப்படின்னு சொல்றாரு. மனோஜை மட்டும் உயர்வா பாக்குற, முத்துவை ஏன் இலக்காரமா பாக்குற அப்படின்னு திட்டுறாரு. மனோஜ் ரோகிணிட்ட சொல்றாரு, என்னை சுத்தி இருக்கிறவங்களால பிரச்சனை வரும்னு அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சுல, ஒருவேளை இந்த முத்துவோட ஃப்ரெண்ட்னாலதான் பிரச்சனை வருமோ அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். ஏன் இப்படி எல்லாரையும் சந்தேகமா பாக்குற நீனு அப்படின்னு ரோகிணி திட்டுறாங்க. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ரோகிணி, நான் ஒருத்தரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மனோஜ். மனோஜ் இப்போ அவரோட பார்க் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஒரு ஜோசியரை பாக்குறதுக்காக போறாரு. ஜோசியர்கிட்ட அந்த லெட்டர் கொடுக்குறாரு மனோஜ். அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா உனக்கு சுத்தி இருக்கவங்களால பிரச்சனை வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. அதுல இருந்து தப்பிக்கணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கலர்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. இன்னைக்கு போட வேண்டிய ட்ரெஸ் கலர் இது கிடையாது, நீனு உன் சட்டையை கலட்டு அப்படின்னு சொல்றாரு மனோஜ்ட்ட. அங்க இருக்கிற ஒரு காவி துணியை எடுத்து மனோஜ் கையில கொடுக்குறாரு. மனோஜுமே அதை வாங்கி போர்த்திக்கிறாரு. இனிமேல் ஒவ்வொரு நாளைக்கு நான் சொல்ற கலர்ல நீ ட்ரெஸ் போட்டாதான் பிரச்சனைல இருந்து உன்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. மனோஜுமே அதை அப்படியே கண்மூடித்தனமா நம்பிட்டு வந்துடுறாரு. இதுக்கிடையில முத்து இப்போ ஒரு பெரிய உண்டியல வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அதை பார்த்த விஜயா நக்கலா பேசுறாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்துதான் அந்த மாடியில ரூம் கட்ட போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லத்த, நாங்க உழைச்சு சம்பாதிச்சு அந்த வீடை கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. எப்படி அந்த உண்டியல்ல ₹1 ₹2 ₹3 காயினா போட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு வீடு கட்டி முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. எத்தனை வருஷம் ஆனா என்ன, நாங்க உழைச்சு தானே கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அண்ணாமலை கையால பணத்தை அந்த உண்டியல்ல போட சொல்றாரு முத்து. விஜயாவையும் கூப்பிட்டு நல்ல காரியம் பண்ண போறாங்க, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. விஜயாவும் வேண்டா வெறுப்பா அந்த பணத்தை வாங்கி உண்டியல்ல போடுறாங்க. அந்த டைம்ல ரோகிணி இப்போ அவங்க வராங்க. என்ன என்கிட்ட ஏதோ டொனேஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தா தெரியலையா ரோகிணி, இது உண்டியல் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இந்த உண்டியல் எங்க போய் வைக்கலாம், பேசாம அந்த ஓடுகாலி ரூம்ல போய் வச்சிடலாமா அப்படின்னு முத்து கேக்குறாரு. திருடன் கையிலேயே சாவி கொடுத்துட்டோம்னா திருடுனா மாட்டிக்கோன்ற பயம் இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. புதுசா எதுவும் பிரச்சனை கிளப்பாதடா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. நம்ம ரூம்ல போய் வைடா அப்படின்னு சொல்றாரு. அதுவும் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. அவன் இப்ப இருக்கிற கெட்டப்புக்கு இந்த உண்டியலை எடுத்துட்டு போய் கோவில் வாசல போய் பிச்சை எடுக்க உட்காந்துருவான், பிச்சைக்காரன் அப்படின்னு திட்டுறாரு முத்து. அதை கேட்ட ரோகிணி மீனாட்ட கோவப்படுறாங்க. இவர் எதுக்கு என் ஹஸ்பண்ட் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க நேரா போய் அவரோட நிலைமைய பாருங்க, உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. ரோகிணியும் ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா மனோஜ் ஒரு மஞ்சள் கலர் துண்டை உடம்புல சுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த ரோகிணி, அந்த முத்து தான் உன்கிட்ட பிரச்சனை பண்ணி உன் சட்டை கிழிச்சிட்டானா, நான் அவனை போய் என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல, நான் வீட்டுக்கு வரும்போது இப்படிதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். மனோஜ் ஜோஷியரை போய் பார்த்துட்டு வந்த விஷயத்த பத்தி சொல்றாரு ரோகிணிட்ட. என்ன மனோஜ் நீ இப்படி ஒரு முட்டாளா இருக்கிற அப்படின்னு திட்டுறாங்க ரோகிணி. இனிமேல் அந்த ஜோசியர் சொன்ன கலர்ல தான் நான் டெய்லி ட்ரெஸ் போட போறேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. என்னை சுத்தி இருக்கிற யாருனாலே எனக்கு பிரச்சனை வரும், என்னால யாரையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்றாரு மனோஜ். என்ன கூட நம்ப மாட்டியா அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல, இனிமே நான் மண்டே தான் ஷோரூம் வருவேன், அது வரைக்கும் நீயே போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.